இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னு பாத்திருக்கீங்களா? ஆண்டவர் இது தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது. அப்படிதானே? இங்க யாரை குறித்து சொல்லப்படுகிறதா? அங்க பாருங்க, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இத்தனை வாரங்கள் போகும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு வருவதற்கு முன்பாக இப்படி ஒருவர் பரிசுத்தரை அபிஷேகம் பண்ண போறார். தேவன் இப்படி ஒரு பரிசுத்தரை அபிஷேகம் பண்ண போறார். எதற்காக அபிஷேகம் பண்ண போகிறார்? முதல்ல இருந்தே ஒவ்வொன்றையும் நிறுத்தி படிங்க. எதற்கெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்காரு? மீறுதல்களை தவிர்க்கிறது. மீறுதலை நம்மளோட்டு தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொலைக்கிறதுக்கும், நிவர்த்தி அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் செய்து இதெல்லாம் யார் மூலமாய் வருகிறதுனால் ஒருவரை மகா பரிசுத்தரை அபிஷேகம் பண்ணுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இயேசுவை கிறிஸ்துவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்துவுக்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் உருவாக்கும் பொழுதே பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். இயேசு உருவாக்கும் பொழுது பாவத்திலே உருவாக்கப்படவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார். அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார். எதற்காக? நமக்கு மீறுதலை தவிர்ப்பதற்கும், பாவத்தை தொலைப்பதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிப்பதற்கும். ஹல்லேலூயா. நித்திய நீதியை நமக்கு தருவதற்காக. இன்னைக்கு நாம் நீதி நீதி என்று சொல்லுகிற பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறது அவரால் வந்தது. அந்த நீதியை நாம் பிடித்திருக்கிறோம். அதற்காக தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறபடினால தான் நாம் இன்னைக்கு நீதி என்று சொல்லுகிறோம். இதனால தான் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிகள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போவோம். எதனால போவோம்? நான் இப்படி மாறுவதற்காக இயேசுவை இந்த பூமியிலே அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். எனக்கு நித்திய நீதி உண்டாகும்படிக்கு. எனக்குள்ள நித்திய நீதி வருமானால் நீதிக்கு பலன் என்னது? நித்திய ஜீவன். பாவத்துக்கு பலன் என்னது? மரணம். ஹல்லேலூயா. அப்போ பாவ மனுஷன் நம்ம இப்ப மரிச்சிருக்கிறோம். இப்போ நம்மள நித்திய நீதிக்கு கொண்டு வருவதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். ஆனபடினால் எனக்குள்ளே நித்திய நீதி உண்டாயிருக்கிறது. இந்த நித்திய நீதி தான் என்னையை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் மரித்தவர்களுக்கு பாவமும் மரணமும் அவங்களை நீங்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரே பாவத்துக்கு மரித்தவர்கள்? பாவத்துக்கு மரித்தது யாரே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எப்படி மரித்தார்கள்? இயேசு மரிக்கும் பொழுது அவரோடு கூட அவர்களும் மரித்தார்கள். ஆனபடினால் இப்பொழுது நீங்கள் பிழைத்திருக்கிறவர்கள் உங்க பாவ மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் பிறக்கப்பட்டவர்கள். இயேசு எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டாரோ அப்படியே நீங்க ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படியே நீங்களும் அவர் மூலமாய் ஜெயித்திருக்கிறீர்கள். உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உலகத்துக்குரியவங்க இல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நீங்க இதெல்லாம் நீங்க தியானிப்பீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்? எதற்காக உங்களை தியானிக்க சொல்லுகிறோம்? தியானித்தால் தான் உங்கள் வசனம் உறுதியாக்கப்படும். இப்ப நான் ஒரு விருப்பம் சொல்லுதேன், நான் சொல்றதுனால உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் வசனத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு ஆவியானவர் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனபடினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை மேல் அதிகமாக ஆர்வப்படுங்க. ஒரு படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கேட்பதற்கு தீவிரமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பாருங்க, 18 படிங்க. அதுல 9, 18. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களையும் உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆமென். அந்த காலத்துல பாருங்க, அவங்க நியாயப்பிரமாண காலத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன காலத்துல தான் இருக்கிறாங்க? பாவ காலத்துல தான் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் நினைச்சாங்க, தன் பாவத்தை அறிக்கையிடுறாங்க, தன் முன்னோர்களின் பாவத்தை அறிக்கையிடுறாங்க. அறிக்கையிட்டு நீங்க நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, அவங்க
நல்ல ஜெயிச்சவங்கள பாருங்க, அவங்க நீதியை பத்தி பேசவே மாட்டாங்க. அவர் சொல்ற பாருங்க, எங்கள் நீதிகளே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மாம்சத்துல வெளிப்படல. அப்ப கூட அவங்க என்னதான் சொல்றாங்கன்னா, எங்க நீதிப்படி நாங்க உம்மிடத்துல வரல, எங்க பக்திப்படி உம்மிடத்துல வரல. ஆனால் தானியேலை அவரை குற்றப்படுத்த முடியாது. அவர் ஒரு பரிசுத்தவனாக இருந்தவர், தேவனோடு எப்பொழுதும் உறவு கொண்டானவர். ஆனா அவர் கூட சொல்லுகிறார், என் நீதிப்படி நான் உம்மிடத்திலே வரவில்லை, உம்முடைய இரக்கத்தின்படி நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவதற்கு தயவு பெற்றிருக்கிறேன். ஆபிரகாம் கூட அப்படிதான் சொல்றார், உன் கண்களிலே எங்களுக்கு தயவு உண்டாவதாக, அப்படி சொல்லிதான் சொல்றார், நீ நீதிமானை அழிப்பீரோ. இது எல்லாமே அவர்கள் நீதிப்படி யாருமே செய்யல, பேசல. அப்போ நம்ம இன்னைக்கும் தேவனத்துல நெருங்க வேண்டுமானால் எந்த நீதிப்படி நாம் நெருங்கணும்? நம்ம நீதிப்படி நாம் நெருங்க கூடாது. நமக்கா ஒரு நீதிங்க செலுத்தப்பட்டது பாருங்க, அந்த நீதிப்படி தான் நாம் நெருங்கணும், அந்த நீதிப்படி தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உம்முடைய பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, உன் பிள்ளைகள் நாங்கள் வெட்கமடைய மாட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த திருச்சபைக்கு நீ உம்முடைய குமாரனுக்கு நீ கொடுத்திருக்கிறீரே, இந்த திருச்சபைக்கு நீ வாக்கு பண்ணியிருக்கிறீரே, ஜாதிகளை தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நாம் அவர் மேல வச்சு இயேசு, அதாவது இந்த திருச்சபை குறித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க யாரை முன் வச்சு ஜெபிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை முன் வச்சு ஜெபிக்கணும். நீங்கள் சபைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு பாருங்க, அதை எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்கு நீ சொல்லி இருக்கிறீரே. ஏன்னா சபை யாருடையது? கிறிஸ்துவுடைய. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறீங்களே, என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், பூமி எல்லை உனக்கு சொந்தமாக்கி தருவேன், ராஜாக்களையும் தருவேன், இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீரே, நீ அப்படி தாரும் என்று நாம் அவரிடத்துல அப்படி கேட்கும் பொழுது இந்த ஜெபம் தேவனுடைய பார்க்கல விளையேற பற்றதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை பத்தி பேசல, நம்ம நீதிப்படி வரல, கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், சொந்த குமாரனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், வாழ ஆடல தலையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் உங்களுக்குள்ள, ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம் என்று நீ சொல்லி இருக்கிறீரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, என்னை குறைவுபடாமல் நிறைவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னை சம்பூர்ணமான வாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, என் தரித்திரத்தை இயேசு மூலமா சுமக்கப்படி அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்களே. இப்படி ஞானமாக நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஞானமாக நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவர் செய்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அல்லாம நான் அப்படி இவ்வளவு நாள் இருந்தா தான் தேவன் தருவார் அப்படின்னா உங்க பக்தி படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய பக்தி படி நீங்க என்ன செய்யல, கேட்கல. அடுத்த பாருங்க 16 படிங்க. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் நல்ல கவனிங்க, எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். எதனால நிந்தையானாங்க? சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நாங்கள் நிந்தையாயிட்டோம். சுற்றுப்புறத்தார்களா எங்களை என்ன செஞ்சாங்க? அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா தேவன் அடிமைப்படுத்துவதற்காக கானானுக்குள்ள கொண்டு போகல. நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், இந்த இடமெல்லாம் உங்கள் சந்ததிக்கு தான் தருவேன் என்று தான் சொன்னார். ஆனா இங்க எதனால நடக்குது? என் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி நடக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி தானியேல் ஒரு அடிமைப்பட்ட இடத்துல தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம், பாபிலோன்ல தான் நின்னுட்டாரு, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதனால வந்தது என்பதை யோசிச்சு கொள்ளலாம். எதனால வந்ததுன்னு சொல்றார்? பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும். அக்கிரம செயல்னா என்ன? தேவன் ஒண்ணே சொல்லிப்பார், இவங்க ஒண்ணே செய்வாங்க, இது அக்கிரம செயல். பாவம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சதுனால அவங்க அடிமையாக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாம் இதெல்லாம் விசுவாசிப்போமானால் நாம் அடிமையாக்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து மூலமா இதெல்லாம் வருகிறது நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் குறைபட்டவர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அதை விசுவாசிக்காதவர்கள் குறைபட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் குறைபட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் குறைபட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். 11 9 11 அந்த மட்டும் படிச்சு முடிக்கலாம்.
இஸ்ரவேலர் எல்லோரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. மோசே நியாயப்பிரமாணத்தை என்னெல்லாம் போட்டிருக்கு, ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நீங்கள் இதை தவறாய் இதை மீறுகிறனால் என்ன நடக்கும், சாபம் வரும். அதே போல நம்ம மீறினபடினால உங்களுக்கு என்ன வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இது இந்த பிரமாணம் பாருங்க, நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் சொல்லப்பட்டு பாருங்க. இது எது வரைக்கும் இந்த நியாய பிரமாண கிரியைகள் நடந்துச்சு, மோசேயின் காலம் வரைக்கும் தான், யோவான் வரைக்கும் தான் இந்த கிரியைகள்லாம் என்ன செஞ்சுச்சு, நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு பிரசங்கியாளர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துக்கொள்வாங்க. நியாய பிரமாணத்தை அன்றைக்கு அவங்க மீறினபடினால அவர்கள் அடிவாங்கப்பட்டார்கள். நீங்களும் இன்னைக்கு நியாய பிரமாணத்தை மீறுகிறவனால் இந்த சாபம் உங்களுக்கு வரும் என்று அநேக பிரசங்கிகள் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நியாய பிரமாணத்தின் அதே மோசே காலத்தோட முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த கிருபை காலத்துல நியாய பிரமாணத்தின்படி வாழ்றவங்க அவனுக்கு நியாய பிரமாணத்தின்படி நீதிகள் வரும், தப்பு பண்ணும் பொழுது தண்டனைகள் வரும். ஆனா நமக்கோ நாம் அதற்கு மறித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனால் அந்த மோசேயினால் கொடுக்கப்பட்ட அந்த புருஷனுக்கு புருஷன் நினைச்சிட்டான், மரிச்சிட்டான். இப்பொழுதோ கிறிஸ்து என்கிற புருஷனோடு தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே மணவாளன் யாரு, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மணவாளன் இருந்தார், யாரு, மோசே. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேக்கு நாங்கள் மரிச்சிட்டோம், கிறிஸ்துவுக்கு தான் நாங்கள் நினைச்சிருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். இந்த ஒரே மனவாட்டியாக இருக்கிறபடினால் இத பவுல் அதுக்காக தான் வைராக்கியம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கன்னிகளாக ஒரே மனவாளனுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பிரமாணம், ரெண்டு பிரமாணத்தை இணைக்கும் பொழுது ரெண்டு கணவனோடு உறவு கொண்டாடுகிறோம். அந்த உறவு தவறான உறவு. ஒரே கணவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கணவன் தான் நமக்கு. ஹல்லேலூயா. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிகள் அவர்கள் நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தார்கள். அதனால் நியாயப்பிரமாணத்திலே மீறும் பொழுது அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிருபையின் காலத்திலே நீங்கள் மீறும் பொழுது அடிமையாக்கப்படுவோம். இந்த கிருபையை ஒருவன் அவிசுவாசமாக்கப்படும் பொழுது அடிமையாக்கப்படுகிறான். இந்த கிருபையை அசட்டை பண்ணும் பொழுது அடிமையாக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போகிறது. ஆனால் நம்மளோ கிருபையை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் நீதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். எனக்காக என் தேவன் பாவ அக்கிரமங்களை நீக்கும்படி அவரை அபிஷேகம் பண்ணினார் என்பதை அந்த நித்திய நீதியை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதன்படியே நம்மளை நடத்துவோம்.